2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் அதில் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 27வது வசனம். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார். யோசபாத்தை குறித்து ஆண்டவர் 2 வார்த்தைகளிலே எழுதி வைத்திருக்கிறார். 3வது வசனத்தில் யோசபாத் பயந்த சூழ்நிலையில காணப்பட்டார். 27வது வசனத்தில் யோசபாத் மகிழ்ச்சியோட காணப்படுகிறார். பாருங்க, பயந்து போயிருந்த ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டானது. இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த மாதத்தின் 1வது ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து போய் வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு நீங்க திரும்பி போகிற பொழுது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த மாதத்தை ஆரம்பிக்கிற பொழுது ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் நீங்க பயந்து போய் இந்த மாதத்தை ஆரம்பித்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தை முடிக்கிற பொழுது பெரிய ஒரு மகிழ்ச்சியோடு கூட நீங்கள் முடிக்க போகிறீர்கள். யோசபாத் எதற்காக இந்த இடத்துல பயந்தார் என்றால், அவருக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர், அம்மோனியருக்கு அப்புறத்தில் இருக்கிற ஜனங்கள், ஒரு 3 நாட்டை சேர்ந்தவர்கள் யோசபாத்திற்கு விரோதமாக எழும்பி வருகிறார்கள். யோசபாத்தை முறியடித்து விட வேண்டும், யோசபாத்தை ஜெயித்து விட வேண்டும் என்று 3 நாட்டை சேர்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்து எதிர்த்து வருகிறார்கள். யோசபாத்தோ ஒரு சிறு கூட்டத்திற்கு தலைவராக இருக்கிறார். இன்னைக்கு எப்படி இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக ஈரான், அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் எழும்பி நிற்கிறதோ, அதே போல அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாவா இருந்தவர் யோசபாத். அவருக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் எழும்பி வருகிறார்கள். அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். ஆனால் இஸ்ரவேலை முறியடிக்க முடியாது. ஏனென்றால் அது தேவனுடைய நகரம், மகாராஜாவுடைய நகரமாய் இருக்கிறபடினாலே அதை யாராலும் வெற்றி சிறக்க முடியாது. எத்தனை பேர் எழும்பினாலும் சரி, எழும்பினவர்கள் கடைசியில தோற்று போவார்கள். இந்த இடத்துல யோசபாத் ராஜாவுக்கு விரோதமா அம்மோன் புத்திரர்கள், மோவாப் புத்திரர்கள், அம்மோனியருக்கு அப்புறத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் எழும்பி வருகிறார்கள். இத ஒருத்தர் வந்து சொல்றார், ராஜாவே, நமக்கு விரோதமா ஏராளமான மக்கள் வருகிறார்கள். உடனே வந்து அவருக்குள்ள ஒரு பயம் வந்தது. என்ன செய்யட்டும், எதிரிகள் நிறைய பேர் வராங்களே, என்னிடத்துல படைபலம் குறைவாக இருக்கிறது, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு பயந்தார். ஆனா அந்த பயத்தை ஆண்டவர் மகிழ்ச்சியாய் மாற்றினார். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா யாரோ ஒருத்தர் எழும்பலாம், பேசலாம், அதன் நிமித்தம் நீங்க பயந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, யோசபாத்தினுடைய பயத்தை மகிழ்ச்சியாய் மாற்றின தேவன் உங்களுடைய பயத்தை நான் மகிழ்ச்சியாய் மாற்றுவேன்னு சொல்றார். இந்த பயம் மகிழ்ச்சியாய் மாறுவதற்கு யோசபாத் செய்த முதல் காரியம் என்னவென்றால், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து உபவாசத்தை கூறுவித்தான். ஏன்னா இயேசு சொல்றார், இவ்வகையான ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி போகாது. ஒரு வகையான ஜாதி பிசாசு சில நேரங்களிலே
ஒரு வகையான போராட்டங்கள் சில நேரங்களில் சாதாரணமாக ஜெபிக்கிற பொழுது போகாது. அதுக்காகத்தான் இயேசு சொல்றார், நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, அப்போ ஒரு வகையான பிசாசு உங்களை விட்டு ஓடி போகும். ஏன்னா நம்மளை சுற்றி பல விதங்களில இன்றைக்கு சாத்தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இந்த சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்றால், சாத்தான் நமக்கு விரோதமா எழும்புகிற அந்த காரியங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு உபவாச ஜெபம் அவசியம். இந்த இடத்துல யோசபாத் ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல ஜெபம் பண்ண வருகிறார். அவர் மாத்திரமல்ல, அவருக்கு கீழே இருக்கிற எல்லா மக்களுக்கும் சொல்றார், வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அப்படி நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுனா நமக்கு விரோதமாய் வருகிறவர்கள் முறியடிக்கப்படுவார்கள் என்று தேவ சமூகத்துல வந்து ஜெபம் பண்ணுகிறார்கள். இந்த ஜெபம் என்ன செய்தது என்றால், யார் யாரெல்லாம் வந்து இந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி அவங்க இல்லாமலே போயிட்டாங்க. 24வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையில வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற பொழுது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஏராளமான மக்கள் வருகிறார்கள், ஆனா வேதம் சொல்லுகிறது ஒருவரும் தப்பவில்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கலந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி அவர்கள் மாண்டு மடிந்து போனார்கள். யாரை பார்த்து இந்த யோசபாத் ராஜா பயந்தாரோ அவர்கள் இல்பொருள் ஆனார்கள், இருக்கிற இடமே தெரியாமல் போய்விட்டார்கள். அதனால அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி வந்தது. இன்றைக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்றால், யோசபாத் ராஜாவை போல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பயப்படாதுங்க, பயப்படாதுங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள பயம் வந்திருக்கலாம், கலக்கம் வந்திருக்கலாம். ஐயோ நான் என்ன செய்ய போறேன், இவ்வளவு பேர் எழும்புறாங்களே, இவ்வளவு பேர் பேசுறாங்களே, இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது, இதை எப்படி என்னால முறியடிக்க முடியும், இதை எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்க பயந்திருக்கலாம். பயப்படாதுங்க. யோசபாத் ராஜாவை போல ஒரு நாள் தேவ சமூகத்துல உபவாசத்தோடு கூட நீங்க உட்காருங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பாருங்க, 12வது வசனத்துல ஜெபம் பண்றார், எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமா இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். பெரிய கூட்டம் எழும்பி வர்றாங்க. உடனே வந்து, ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பு நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, நீங்க பார்த்துக்கிடுங்க. சங்கீதம் 37:5 இவ்விதமாய் சொல்லுகிறது, உன் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அந்த வசனத்தின்படி இந்த யோசபாத் ராஜா அவருடைய எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு நிற்பதற்கு பலன் இல்லை, நீங்க பார்த்து கொள்ளுங்க, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று தேவ சமூகத்துல உபவாசத்தோடு கூட ஒப்பு கொடுத்த உடனே ஒரு பதில் வருது பாருங்க. 15வது வசனம், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலோ கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆரம்பத்தில் அவர் யோசித்தார், அம்மோன் புத்திரர்கள் வருகிறார்கள், மோவா புத்திரர்கள் வருகிறார்கள், அவங்க வர்றாங்களே அப்படின்னு வந்து யோசித்தார். அது வரைக்கும் அந்த யுத்தம் யோசபாத்துடையதா இருந்தது. ஆனா உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்த உடனே ஆண்டவர் சொல்றார், இப்போ வந்து யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. இன்னைக்கு பிரச்சனைகளை பார்த்து நீங்க பயப்படாதுங்க, வியாதியை பார்த்து
பயப்படாதுங்க, கடனை பார்த்து பயப்படாதுங்க, எதையுமே பார்த்து நீங்க பயப்படாதுங்கன்னு கர்த்தர் சொல்றார். நீங்க பயப்படாம இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய காரியங்களை உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல அர்ப்பணித்து விட வேண்டும். ஆண்டவரே, இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, இந்த வியாதி இப்படி இருக்குது, எனக்கு விரோதமா இவ்வளவு பேர் எழும்புறாங்க, பேசுறாங்க, இல்லாததெல்லாம் குற்றமாய் சாட்டுகிறார்கள் அப்படின்னு ஆண்டவரிடத்துல நீங்க பார்த்துக்கிடுங்க. ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று நீங்க சொல்லிட்டு அமைதியாயிருங்க. ஆண்டவர் சொல்லுவார், பயப்படாத மகனே, மகளே, இந்த பிரச்சனை உன்னுடையதல்ல, இனி என்னுடையது என்று அவர் பொறுப்பெடுத்து காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். ஆகையினால் இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன்னு சொல்றார். எந்த காரியத்தை நிமித்தம் நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். அந்த காரியத்திற்காக ஒரு நாள் தேவ சமூகத்துல நீங்க உபவாசத்தோடு கூட காத்திருங்க. உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல காத்திருந்து நீங்க காரியங்களை அப்படியே ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவர் பொறுப்பெடுத்துட்டா போதும், எல்லாமே நல்ல விதமாகவே முடியும். அதெல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்ளுவார். அதனால இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோசபாத்தின் தேவன் நம்முடைய தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். யோசபாத் உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்த உடனே காரியத்தை பொறுப்பெடுத்து அவர் உடனே கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பித்தார். எழும்பி வந்தவர்கள் எல்லாம் எல்பொருளாகி விட்டார்கள். அதே போல ஆண்டவர் நமக்காக நிச்சயம் செய்வார். இந்த யோசபாத் ராஜா செய்த ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் 21வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்து போனார்கள். உபவாசத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லிட்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சுட்டார், கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டார். பாருங்க, கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்த உடனே கர்த்தர் தன்னுடைய காரியங்களை செய்ய தொடங்கி விட்டார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல உபவாசத்தோடு கூட உங்க பிரச்சனைகளை உங்க காரியங்களை எல்லாம் சொல்லிட்டு நீங்க கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்காக இறங்கி செயல்படுவார். மனுஷனாலே கூடாதவைகள் தேவனாலே கூடும், அவராலே முடியாது என்பது எதுவுமே கிடையாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவருக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாது. அதனால இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பிரச்சனைகளையே நம்மளே முடிச்சிடலான்னு போராடுறாங்க. நிறைய பேர் கடைசியில தோற்று போயிடுறாங்க. ஒரு பிரச்சனை வருதா, பயப்படாதுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க, ஆண்டவரே இந்த காரியங்கள் இப்படி இருக்குது, இவங்க எப்படி எனக்கு விரோதமா பேசுறாங்க, இந்த பலவீனம், இந்த தேவை, இந்த காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவரிடத்துல அப்படியே நீங்க சொல்லிட்டு அவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுடைய காரியங்களை எல்லாம் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண உடனே அவங்களுக்குள்ள ஒரு அவிவிசுவாசம் வந்துடுது. ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ண உடனே இதெல்லாம் எங்க நடக்கும் அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த அவிவிசுவாசம் தான் இன்னைக்கு நம்முடைய ஜெபம் கேட்கக்கூடாதபடிக்கு தடையா இருக்கிறது. நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, ஜெபம் பண்ண உடனே இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ நின்று ஜெபம் பண்ண பிறகு நீ சந்தேகப்படாத. சமுத்திரத்தை பார்த்து அப்படி இந்த மலையை பார்த்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொன்னா அது அப்படியே நடக்கும் அப்படின்னு இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இந்த காரியங்கள் நடக்குமா, ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னு
நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க. அதனாலதான் இன்னைக்கு அற்புதம் நடப்பதில்லை. நம்ம ஜெபம் பண்ண காரியம் அப்படியே நடக்கும் அப்படின்னு நீங்க விசுவாசிங்க. யோசபாத் ராஜா நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். பயந்தவர் தான், என்ன செய்யட்டும்னு யோசித்தவர் தான். ஆனா உடனே கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து, ஆண்டவரே இந்த காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆண்டவரே இந்த காரியங்கள் என்னால முடியாது, நீங்க பார்த்துக்கிடுங்க ஆண்டவரே நீ சொன்ன உடனே ஆண்டவர் பொறுப்பெடுத்து காரியத்தை ஜெயமாய் மாற்றி கொடுத்தார். அதே போல இந்த மாதத்துல ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணிட்டு நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா நிச்சயமாகவே உங்களுடைய பிரச்சனை மாறும். அடுத்த மாசத்துல வந்து நீங்க சாட்சி சொல்லுவீங்க. இந்த உபவாச ஜெபம் என்பது அத்தனை வல்லமை நிறைந்தது. அதனால்தான் உபவாச ஜெபத்தை பத்தி நிறைய இடத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். முடியாத காரியங்களுக்கெல்லாம் தீர்வை உபவாச ஜெபம் உண்டாக்கும். எதெல்லாம் வந்து முடியாம தடைப்பட்டு கிடக்குதோ அந்த காரியங்கள் எல்லாம் உபவாச ஜெபத்தினாலே மாறும். சூசான் நகரமே கலங்கி நின்றது. ஒரு ஆமான் எல்லா யூதர்களையும் அழித்திருவேன் அப்படின்னு தந்திரமாக ராஜா கிட்ட இருந்து முத்திரைய வாங்கி போட்டு எல்லாருக்குமே அனுப்பி வச்சிட்டான். எல்லாருக்குள்ள ஒரு பயம், கலக்கம். ஆனா உபவாசத்தோடு கூட மொர்தெகாய், எஸ்தர், அவருடைய தோழிமார்கள் ஜெபம் பண்ணினார்கள். அந்த உபவாச ஜெபம் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினது. உபவாச ஜெபத்தினாலே ஆகாது என்பது எதுவுமே கிடையாது. ராஜாவோடு கூட கர்த்தர் பேசினார். எந்த வஞ்சகன் யூதர்களை, கடவுளுடைய பிள்ளைகளை வீழ்த்தணும்னு நினைச்சானோ அந்த வஞ்சகன் வீழ்த்தப்பட்டான். காரியங்கள் அப்படியே தலைகளாக முடிந்தது. அதனால நீங்க எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய போராட்டம், எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, உபவாச ஜெபத்திற்கு முன்பாக அது நிற்காது. இன்னைக்கு நிறைய பேர் உபவாசம் பண்ணி நம்ம ஜெபம் பண்றது இல்லை. அதனால்தான் நம்மளால ஜெயம் எடுக்க முடியவில்லை. உபவாசம் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணுவீர்கள் என்றால் காரியத்தை லகுவாக முடிக்கலாம். எத்தனை பேருக்குள்ள இந்த உபவாசம் பண்ற அனுபவம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா உபவாச ஜெபம் அனுபவம் நமக்கு அவசியம். ஏன்னா இயேசுவே வந்து அதை முக்கியப்படுத்தி பேசுறார். நம்ம எப்படி உபவாசம் பண்ணணும், உபவாசம் பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கணும், எங்க இருந்து ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் இயேசு சொல்லியிருக்கிறார். அறை வீட்டுக்குள்ள போய் பூட்டிக்கிட்டு நீ வந்து உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணு, நல்ல முகத்தை கழுவி எண்ணெய் பூசி நல்ல வஸ்திரம் தரித்து உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணு. நான் உபவாசித்து ஜெபம் பண்றேன்னு வெளியே சொல்லாத அப்படிங்கிற அந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னும் இந்த உபவாச ஜெபத்தினுடைய மேன்மை குறித்து இயேசு சொல்லுகிற பொழுது, பரிசேயனுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும். பரிசேயனுடைய நீதி என்ன அப்படின்னா, வாரத்துல 2 முறை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பரிசேயனுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமா இருக்கணும் அப்படின்னா, அவன் 2 முறை ஜெபம் பண்றானா, நீங்க வாரத்துல 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். இது இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள். ஆகையினால உங்க வாழ்க்கையில உபவாச ஜெபம் எவ்வளவா இருக்கிறது கொஞ்சம் உங்களே நீங்க கேட்டு பாருங்க. வாரத்துல எத்தனை நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றீங்க? ஆண்டவர் சொல்ற, நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பயம் மகிழ்ச்சியாய் மாறும். இன்னைக்கு ஆண்டவர் என் பிரச்சனை மகிழ்ச்சியாய் மாறணும்னு நம்ம கேட்கிறோமே தவிர உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுவது இல்லை. கொஞ்சம் நம்மளை வருத்தி, கொஞ்சம் தேவ சமூகத்துல நம்மளை தாழ்த்தி, தாழ்மைங்க ரொம்ப முக்கியம். அவர் ஜெபம் பண்றார், ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. இதை சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. நம்ம பெருமையை வந்து ஜெபத்துல வந்து காட்டக்கூடாது. ஆண்டவர் எனக்கு அவங்க தெரியும், இவங்க தெரியும், அவங்ககிட்ட போய் பேசுங்க. ஒரே வார்த்தை, ஆண்டவரே என்னால வந்து இதை சாதிக்க முடியாது. சரண்டர் ஆயிருங்க ஆண்டுடைய சமூகத்துல. என்னால முடியாது ஆண்டவரே,
ஒருவேளை நம்மகிட்ட பணம் இருக்கலாம், ஆள் பலம் இருக்கலாம், நம்மகிட்ட எல்லாமே இருக்கலாம். ஆனாலும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய், ஆண்டவர் என்னால இந்த காரியத்தை செய்ய முடியாது, நீங்க பார்த்துக்கிடுங்க அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்துட்டா போதும், ஆண்டவர் உடனே அந்த காரியத்திற்காக அவர் இறங்கிடுவார். நம்மளை விட 1000 மடங்கு மேன்மையானவர். நம்மளே முயற்சி பண்ணி ஒரு காரியத்தை செஞ்சா எவ்வளவு காரியத்தை நம்மளால செய்ய முடியும்? நம்மை விட கோடி கோடி மடங்கு வல்லமை உள்ள தேவனிடத்துல நம்ம காரியத்தை ஒப்பு கொடுத்தா அது எவ்வளவு சிறப்பா இருக்கும், எவ்வளவு மேன்மையா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் ஒப்பு கொடுப்பது இல்லை. அதனால ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு அதை பொறுப்பெடுத்து உங்க காரியங்களுக்காக அவர் கிரியை செய்வார். என்னுடைய ஊழிய பாதையில இதை நான் 20 வருடங்களாக கடைபிடித்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு சாட்சியா சொல்லணும் அப்படின்னா 2005வது வருடத்துக்கு நான் இந்த மாதனூர் பகுதிக்கு வந்தேன். அப்போ யாருமே தெரியாது. ஆண்டவர் சொன்னார், ஒரு விடுதலை பெருவிழா கூட்டத்தை நடத்தணும். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இதுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது, இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது, எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னு இந்த சத்தத்தை கேட்ட உடனே நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், நீ என்னிடத்தில் இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்துரு. நான் உடனே விசாரித்தேன், மைக் செட் எவ்வளவு, பேனர் எவ்வளவு, நோட்டீஸு செலவு எல்லாம் தோராயமா பார்த்து 40,000 ரூபாய் ஆச்சுது. சொல்றது 19 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் எழுதிட்டு ஒன்று ஒன்றா சொன்ன, ஆண்டவரே இதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு யாருமே இங்கே தெரியாது, அதனால நீங்க சொன்னீங்க, அதனால என்னால முடியாது உங்களால முடியும் அப்படின்னு ஒன்று ஒன்றா எழுதி ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்துட்டேன். பாருங்க, ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஒருத்தரும் தெரியாது. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் போடுறதுக்கு கொஞ்சம் காணிக்க வந்தது, நோட்டீஸ் போட்டேன். நோட்டீஸ் போட்டு எல்லார்ட்டையும் கொடுக்க ஆரம்பிச்சேன். தெரியாதவர்கள்லாம் இந்த கூட்டத்திற்காக நான் உதவி பண்றேன்னு எவ்வளவு பேர் உதவி பண்ணாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் கூட கடன் இல்லாத அளவிற்கு 40,000 ரூபாய் தேவையை ஆண்டவர் சந்தித்தார். 1 ரூபாய் கூட கடன் இல்லாம அற்புதமாக அந்த முதல் 5 நாள் கூடுகையை தேவன் ஆசீர்வதித்தார். 1 நாள் 2 நாள் இல்ல, 5 நாள் மாதனூர் பகுதியில அந்த கூட்டத்தை நடத்தினேன். ஒண்ணுமே கிடையாது, எல்லா வேலையை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்காக வந்தேன். ஆண்டவர் சொன்னார் நடத்துன்னு சொன்னார். ஆனா நான் சொன்ன, ஆண்டவரே இது எப்படி? அவர் சொன்னார், நீ என்கிட்ட சொல்லு, ஜெபத்துல என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னார். நான் அதே விதமாக எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி, ஆண்டவரை இவ்வளவு தேவை இதற்கு இப்படின்னு எல்லாத்தையும் ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட சொன்ன, அவர் பொறுப்பெடுத்து கொண்டார். அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அன்று முதல் இன்று வரைக்கும் அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். என்ன காரியமா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்லிடுவேன், ஆண்டவரே இந்த காரியங்கள் இப்படி இருக்கிறது, இதை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க, என்னால முடியாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் அதை அப்படியே பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். இந்த இடத்துல யுத்தம் பண்றதுக்கு அவரா போயிருந்தார் அப்படின்னா எவ்வளவு உயிர் சேதங்கள் வந்திருக்கும், எவ்வளவு நஷ்டம் வந்திருக்கும். ஆனா யோசபாத் என்ன பண்ணாரு? என்னால முடியாது ஆண்டவரே, நீங்க பார்த்துக்கிடுங்க. ஒரு சின்ன ஒரு சேதாரம் கூட இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை ஆண்டவர் கட்டளையிட்டார். அதனால உபவாச ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றீங்கன்னு தெரியல. நான் வாரத்துல 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றேன். ஏன்னா ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அதனால நீங்களும் உபவாசத்தோடு கூட ஜெபிப்பதற்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே கிருபை தருவார். குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமையாவது என்ன பண்ணணும்? உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் வருவதற்கு பழக்கணும். இதுவரைக்கும் என் பிள்ளைங்க இப்போ 18-19 வயசாகுது. இதுவரைக்கும் ஒரு நாள் கூட அவங்க சாப்பிட்டுட்டு ஆராதனைக்கு போனதில்லை. எங்க வீட்டுல காலையில ஒரு நாள் கூட இதுவரைக்கும் நாங்க டிஃபன் செஞ்சதே கிடையாது.
உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல நம்ம காத்திருப்பதற்கு பழக வேண்டும். உபவாச ஜெபத்துல அவ்வளோ வல்லமை இருக்கிறது. நினிவே பட்டணத்து மக்கள் பாவம் செஞ்சாங்க, தப்பு பண்ணாங்க. ஆண்டவருடைய கோபம் திரும்பி வருது. 40 நாள் அழிச்சிருவேன்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல அமர்ந்தபடினால அந்த உபவாச ஜெபம் ஆண்டவருடைய கோபத்தையே மாற்றிவிட்டது. ஆண்டவர் அழிப்பேன்னு சொல்றாரு. இவங்க தன்னை தாழ்த்தினபடினாலே, உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல வந்தபடினாலே அவங்களை அழிக்காம விட்டுட்டார். அது ரொம்ப யோனாவுக்கு ஊழியக்காரருக்கே ரொம்ப துக்கமாயிடுச்சு. தெரியும் ஆண்டவரை, நீங்க அப்பவே எனக்கு தெரியும், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டா விட்டுருவீங்கன்னு தெரியும் அப்படின்னு அவரே விசனப்படுகிற அளவிற்கு உபவாச ஜெபம் தேவனுடைய கோபத்தை மாற்றினது. ஒருவேளை நம்ம ஏதாவது அறிந்தும் அறியாம தவறு செய்கிற பொழுது தேவன் நம்ம மேல கோபப்படுவார். ஆனா நம்ம உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல தாழ்மையாய் ஜெபிப்போம் என்றால், இந்த உபவாச ஜெபம் நம்ம மேல இருக்குது பாருங்க, அந்த கோபம் நம்ம குடும்பத்து மேல இருக்குது பாருங்க கோபம், அந்த கோபத்தை அந்த உபவாச ஜெபம் மாற்றிவிடும். அப்படிப்பட்ட வல்லமை உடையது. நோவா காலத்தில் இருந்த மக்கள் பாவம் செஞ்சாங்க, அழிப்பேனே ஆண்டவர் சொன்னார். ஆனா யாரும் உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல ஜெபம் பண்றதுக்கு முன் வரல. சோதம் கோமர பட்டணத்தில் இருக்கிற மக்கள் பாவம் செஞ்சு ஆண்டவரை கோபப்படுத்தினாங்க. ஆனா யாருமே முன் வரல. அழிப்பேனே ஆண்டவர் சொல்றாரு. ஆனா யாரும் உபவாசத்தோடு கூட தாழ்மையா ஜெபம் பண்ண வரல. ஆண்டவர் அழிச்சிட்டார். நோவா காலத்துல ஜலத்தினால அழித்தார். அதனால உபவாச ஜெபம் ஆண்டவருடைய கோபத்தை மாற்றுவதற்கு வல்லமை உடையது. நம்ம மேல கோபமா இருந்தா கூட ஆண்டவரே நீங்க தாழ்த்திட்டீங்க அப்படின்னா போ அப்படின்னு விட்டுருவார். அதுக்கு நல்ல உதாரணம் ஆகாப். அவன் பார்த்தீங்க அப்படின்னா விக்கிரக ஆராதனைக்காரன், துன்மார்க்கன். ஒருத்தர் வீண் பணியை சுமத்தி அவனுடைய சொத்தை அபகரிக்கிறதுக்காக நிறுத்தி வச்சு கொலை பண்றான். தன்னுடைய மனைவி ஆகிய எசபேலுடைய தூண்டுதலின்படி ஒரு கொலைபாவத்தை பண்றான். இன்னொருத்தருடைய சொத்தை அபகரிக்கிறான். ஆண்டவருக்கு கோபம் வந்துடுச்சு. உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும், நீ சாக போற அப்படின்னு தீர்க்க தரிசிக்கிட்ட ஆண்டவர் சொல்லி அனுப்புறார். ஆனா அந்த ஆகாப் என்ன பண்ண அப்படின்னா உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்தினான். உடனே ஆண்டவர் ஊழியக்காரருக்கு சொல்றார், எலியாவுக்கு சொல்றார், பார் எலியா, அவன் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? பாரு எவ்வளோ தாழ்த்திட்டான். உபவாசத்தோடு கூட அவன் ஜெபம் பண்றான். ஆண்டவர் தான் சொன்னாரு, அவனுக்கு போய் சொல்லு, உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும், அவ்வளவுதான், நீ சாக போறான்னு சொன்னு ஆண்டவர் ஊழியக்காரருக்கு சொல்றார். ஆனா இவர் உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணனால ஆண்டவர் அதே வார்த்தையை திருப்பி பேசுறார். சரி, அவனை விட்டுறலாம். இன்னைக்கு உபவாச ஜெபம் தேவனுடைய கோபத்தை மாற்றும். ஒருவேளை ஏதோ ஒரு தவறு நிமித்தம், ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் ஆண்டவர் கோபமா இருக்கலாம். அந்த கோபத்து நிமித்தம் பிரச்சனைகள், போராட்டங்கள், பயங்கள், கலக்கங்கள், நஷ்டங்கள், இழப்புகள் வந்திருக்கலாம். இன்னைக்கு இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நீங்க உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னால முடியாது, ஆண்டவரே எனக்கு இறங்கும் அப்படின்னு நீங்க தேவ சமூகத்துல போய் ஒப்பு கொடுத்து பாருங்க. காரியங்களை தேவன் மாறுதலாய் முடிய பண்ணுவான். தேவன் உங்களுக்காக இறங்குவான். அதனால நம்ம வாழ்க்கைக்கு தேவை உபவாச ஜெபம். உபவாச ஜெபம் நமக்குள்ள இல்லாததுனாலதான் நிறைய பிரச்சனைகள் மேலோங்கி நிற்கிறது. நம்ம உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா சாத்தான் பயந்து போயிடுவான். அதனால்தான் இயேசு சொல்றார், நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க சோதனைக்குள்ள உட்படாம இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை
உபவாச ஜெபம். நீங்க உபவாசித்து ஜெபித்தீங்க அப்படின்னா தேவன் உங்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பை கொடுப்பார். சாதாரண ஜெபத்திற்கும் பதில் உண்டு, உபவாச ஜெபத்திற்கும் பதில் உண்டு. ஆனா ஒரு சில ஜெபத்திற்கு பதில் வராது. ஆனா ஒரு சில ஜெபத்திற்கு பதில் வர வேண்டும் என்றால் உபவாசம் அவசியம். அதனால இன்னைக்கு உங்களை பயப்படுத்துகிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதற்காக நீங்க தேவ சமூகத்துல உபவாசத்தோடு கூட காத்திருந்து ஜெபம் பண்ணுவீர்கள் என்றால் அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுப்பார். அந்த ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்கிறது நிமித்தம் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆலோசனையை கேட்டு அதன்படி நாம் செய்வோம் என்றால் அடுத்த புதிய மாதத்துல முதலாவது ஆராதனைக்கு நீங்க வருகிற பொழுது ஒரு சாட்சியோடு கூட நீங்க வருவீங்க. பல வருடங்கள் பல மாதங்கள் காரியங்கள் கைகூடி வராமல் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்க உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுவீர்கள் என்றால் அந்த காரியங்களை நான் கைகூடி வரப்பண்ணுவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். நம்ம எல்லாரும் அப்படி நம்ம எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டோடைய சமூகத்துல நம்மளை அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவர் இந்த காரியத்தை உங்களோடு கூட சொல்லும்படியாக ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினார். அந்த காரியங்களை உங்கள் மத்தியில நான் சொல்லியிருக்கிறேன். ஆகையினால இன்றைக்கு தேவ சமூகத்துல நம்மை நாமே அர்ப்பணிக்கலாமா? உபவாசித்து ஜெபிப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்கலாமா? இன்னைக்கு உபவாச ஜெபத்தை நம்ம ஏதோ சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா உபவாச ஜெபத்துல இருக்கிற அந்த வல்லமை நம்ம சாதாரண ஜெபத்துல இல்லை. அது அறிந்ததுனாலதான் எஸ்தரும் நெகோமியாவும் தேவ சமூகத்துல உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணாங்க. உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணபடினால 52 நாள்ல அலங்கத்தை கட்டி முடிக்க முடிந்தது. மொர்தெகாய் இதை அறிந்ததுனாலதான் உபவாசத்தை கூறிவிக்கிறார். ஆகையினாலே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்றால், நம்முடைய பயம் மகிழ்ச்சியாய் மாற வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்றார், உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஞாயிற்றுக்கிழமை, இன்னும் அதிகபட்சம் சனிக்கிழமை, இன்னும் அதிகபட்சம் வெள்ளிக்கிழமை உபவாசத்தோடு கூட நீங்க தேவ சமூகத்தில் வருவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்காக எழும்பி நிற்பார். உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல ஆண்டவரே என்னால முடியாதுப்பா, நீங்க பார்த்துக்கிடுங்கன்னு அவர் கையில பிரச்சனையை தூக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் நேர்த்தியாய் காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணுவார். அதனால யோசபாத் ராஜா மூலமாக, இந்த சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒரு பயம், அந்த பயம் நீங்கும், அந்த பயம் மகிழ்ச்சியாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு.
மாட்டார். திராணிக்கு மேலா சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டார். திராணிக்கு மேலா சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார். நல்லதோ போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோ போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நேசர் வருகை தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நேசர் வருகை தந்திடுவார். நேசர் வருகை தந்திடுவார். நேசர் வருகை தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். பரலோக தகப்பனே, இந்த நாள் எங்களோடு கூட பேசுனீங்கப்பா. உபவாசித்து ஜெபித்தா எல்லா பிரச்சனையும் மாறும்னு சொன்னீங்க. அதனால எங்களுடைய வாழ்க்கையில அனுதின உபவாச ஜபத்தை ஒழுங்குங்கிறோமா, உபவாசத்தோடு கூட ஜபம் பண்ண கிருபை தாங்கப்பா. கேட்ட சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. உபவாச ஜபம் எங்க மேல இருக்கிற கோபத்தை மாறப்படணும்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவர், ஒருவேளை நாங்க எதனாவது தப்பு பண்ணியிருந்தா உபவாசித்து ஜெபிக்கிற பொழுது எங்களுக்கு இறங்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றி அப்போ. அந்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். நாங்க உபவாசித்து உங்க சமூகத்துல ஜெபம் பண்ணி காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணுகிற விதத்துல வாழ கிருபை தாங்க. யோசபாத்தினுடைய பயத்தை மகிழ்ச்சியாய் மாற்றினது போல இந்த நாள்ல வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய பயம் இயேசுவின் நாமத்தில் மகிழ்ச்சியாய் மாறட்டும்பா. அடுத்த புதிய மாதத்திற்குள்ள பிள்ளைகள் வருகிற பொழுது மகிழ்ச்சியோட வரணும்பா. அப்படிப்பட்டதான் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறோம். உபவாசித்து ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறப்பா. நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 அப்பா. துதி கனமையும் எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.